யோ நெட்ட 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 பையன் எங்க போனான்னு தெரியலையே. யோ நெட்ட. ஏண்டி இங்க கக்கூசில தாண்டி இருக்கேன், அதுக்குள்ள ஏண்டி அந்த கத்து கத்திட்டு கிடக்கா? யோ நெட்ட, ஒரு முக்கியமான விஷயம்யா. இன்னைக்கு என்ன நாள்? என்ன இவ திடீர்னு இன்னைக்கு என்ன நாளுன்னு கேக்கா? ஒருவேளை இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இருக்குமோ? பிறந்த நாள் வர்றதுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு மேல கிடக்க. ஒருவேளை இன்னைக்கு கல்யாண நாளா இருக்குமோ? இல்ல ஏன் அது பாலங்கணத்துக்குள்ள உருந்த நாள் என்னைக்கு மறக்கும்? என்ன நாளுன்னு வேற தெரியலையே. அது வேற தெரியலன்னு சொன்னா அதுக்கும் கிளின்னு கிளிப்பாள. யோ நெட்ட, என்னையா மனசுக்குள்ள ஏதோ முணங்கிட்டு திருத்துன்னு முடிச்சிடக்கா? ஏ சின்ன பொண்ணு, என்ன நாள்லயே எனக்கு சரியா தெரியலையே. யோ பொம்பரமுக்கு தலையா, என்ன நாள்னு கூட தெரியல. ஏ சின்ன பொண்ணு சொன்னாதானே தெரியும். யோ நெட்ட, இன்னைக்கு உனக்கு எதுக்கு லீவ் விட்டுருக்காவே? நல்லா லீவ் விட்டவனு எதுக்கு லீவ் விட்டாவன்னு கூட தெரியாம நல்லா ஆட்டிட்டு வீட்டுல கிடக்கா. இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தி, அதனால லீவ் விட்டுருக்காவே, அதனால வீட்டுல இருக்கேன். இப்போ உனக்கு என்னையா அதனால? அதைத்தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஆமாடி கிருஷ்ண ஜெயந்தி தான். வேணா வீட்டுல ஏதாச்சும் பலகாரம் ஏதாச்சும் செய்யி வச்சு வேணா சாமி வேணா கும்பிடுவோம். நெட்ட பையன் திங்குறதுலயே எல்லாம் இருக்கான். யோ நெட்ட, பலகாரமா பலகாரம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. கிருஷ்ண ஜெயந்தின்னு என்ன பண்ணுவாவே? நல்லா கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டு நல்லா போட்டோ எடுத்து எடுத்து அங்க இங்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டு விடுவாவே. நல்லா இருக்கும், எனக்கும் ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? வீட்டுக்கு வெளியே போனா அவ்வளவு சின்ன பிள்ளைகளும் விளையாடிட்டு கிடக்கும். அவ்வளோதையும் கூட்டு அழகா நல்லா பொட்டு வச்சு ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டு விட்டு ராதே கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு விட்டு போட்டோ எடுத்து போடி. இதுல என்ன இருக்கு? சோ, இந்த நெட்ட பையன் நம்ம சொல்ல வர்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கான். யோ நெட்ட. ஏன் நெட்டச்சி என்ன எதுன்னு ஒழுங்கா சொல்லு பத்துக்க. சும்மா சுத்தி முத்தி அப்படியே பேசிட்டு வர்றது ஒன்னும் புரியல பத்துக்க. யோ நெட்ட, பேசாம நான் ராதை வேஷம் போடுறியா, நீ கிருஷ்ணர் வேஷம் போட்டு நல்லா போட்டோ எடுத்து எல்லாத்தையும் நல்லா காமிச்சு நல்லா சீன் போடலாம். ஏன் நெட்டச்சி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? 7 வயசாச்சு இப்ப இவளுக்கு ராதை வேஷம் போடணுமா? ராதை வேஷம் இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பாப்பாவே ஊருக்குள்ள. நீ என்னடானா 7 எரும மாடு மாதிரி வளர்ந்து கிடக்கா. உனக்கு இப்போ ராதை வேஷம் போடணுமோ? எப்பா ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அதுக்குள்ள ஒன்று கத்த ஆரம்பிச்சிருவியே. யோ நெட்ட, நான் நேற்று எல்லா ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். நான் இப்போ ராதை வேஷம் போடுறேன், நீ இப்போ கிருஷ்ணர் வேஷம் போடுறா, இல்லைன்னா அவ்வளோதான் பத்துக்க. இவ தொல்லை தாங்க முடியலையே. யோ நெட்ட, அந்த கட்டில கிருஷ்ணர் வேஷத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டு வா பத்துக்க, நான் இந்தா வந்துடுறேன். இந்த வயசுல அவளுக்கு என்னென்ன ஆசைலாம் வருது பாரு. நெட்டச்சி வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே. கிறுக்குத்தனமா பண்ணிட்டு கிடக்கா போலயே. ஐயோ, நான் ராதை வேஷத்துல அழகா இருக்க போறேன். ஏன் மூஞ்சிக்கலாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அந்த கிருஷ்ணர் கோச்சிக்க மாட்டாரா? நெட்டச்சி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு கிடக்காளே. யோ நெட்ட, எப்படியா? ஏன் சின்ன பொண்ணு, என்னடி இதெல்லாம் குரங்குக்கு ராதை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு? இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பாப்பாவுடி. நீ ஏன்டி போட்டுட்டு வந்து நிக்கா? யோ நெட்ட, சும்மா விருப்பத்தை பத்துக்க. எப்படி இருக்கு? சும்மா ராதை மாதிரி எப்படி தக தக தகன்னு இருக்கனா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கே, அழகாதான் இருக்க சின்ன பொண்ணு. அப்படி சொல்லு நெட்ட. நெட்ட, யோ நெட்ட, நீயும் சீக்கிரமா கிருஷ்ணர் வேஷம் போட்டு வாயா. ஏன் சின்ன பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் போட்டா அழகா இருக்கும், நம்மலாம் போட்டா நல்லா இருக்குதுடி. வேண்டாண்டி. யோ நெட்ட, இப்போ கிருஷ்ணர் வேஷம் போட்டு வரியா இல்லையா? இந்த போறேன் போறேன் போட்டு வரேன். இவன் விட மாட்டா போலயே. ராதை ராதை மனதில் என்ன ரகசியமோ, கண் 2 தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. யோ நெட்ட, கிருஷ்ணர் மாதிரியே சூப்பரா இருக்கையா. என்னது நான் கிருஷ்ணர் மாதிரி இருக்கனா? விளங்கிரும், சரி விடு. ஏ சின்ன பொண்ணு, நீ சொன்னான்ட்டு சரி ஆசைக்கு போட்டு வந்தாச்சு. சரி நான் போயிட்டு வேற துணி போட்டுக்கவா? யோ நெட்ட, எதுக்கே அவசரம்? இப்பதானே கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா. அவரு 1 மணி நேரம் இரு, நல்லா இருக்குல்ல. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க குட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே கிருஷ்ண ராதா வேஷம் போட்டு அழகு பாருங்க. யோ நெட்ட, நான் வெளியெல்லாம் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இதை காமிச்சிட்டு வரேன். டாடா, பாய் பாய். நெட்டச்சி அங்க போய் எல்லாத்தையும் காட்டி சீன் போடணும்ல. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு கிடப்பா. கோட்டா மாதிரி இருந்துட்டு ராதை வேஷம் போட்டு திரியுது பேரு. எப்பப்பா காலையிலே ஒரே வேலையா போச்சுப்பா. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு லீவ் விட்டுட்டாவ. காலையில ஒரே வேலை. இந்த பிள்ளைகள் பேசாம காலேஜுக்கு ஸ்கூலுக்குன்னு போயிட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஃப்ரீயா இருக்கலாம். ஒரே வேலையா கிடக்கு. ஆமாக்கோ, லீவ் விட்டாலே வேலை அதிகமாக தான் இருக்கும். ஏமா அதை செஞ்சுதா இதை செஞ்சுச்சான்னு நம்மளை போட்டு நச்சரிச்சிருவாவே. செல்லத்தாய்க்கா, நம்ம ஊருக்குள்ள அவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கும் கிருஷ்ணர் ராதைன்னு வேஷம் போட்டு விட்டுருக்காங்கக்கோ. என்ன அழகா இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கே. ஆமாடி, நான் எங்க பக்கத்து வீட்டு பிள்ளைல 2 பிள்ளைல பார்த்தேன், அழகா இருந்து. ஆமாடி, சின்ன பிள்ளையா இருந்தா எல்லாரும் போட்டு போட்டு அழகு பாப்பாவை பத்துக்க. நான் எப்பவும் என் மூத்த பிள்ளைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு என் சின்ன பிள்ளைக்கு ராதை வேஷம் போட்டு விடுவேன் பத்துக்க. நல்லா அழகா இருக்கும். எல்லாரும் இங்கதான் இருக்காளுவ. பேசினா போட்டு வந்துட வேண்டியதுதான். இது யாருடி? புதுசா ஏதோ ஒரு பிள்ளை வந்து நின்ன மாதிரி இருக்கு. கையில பானை கிண்ணலாம் வச்சிருக்கு. அப்படியே ராதை வேஷம் போட்ட மாதிரியே இருக்குடி. ஏக்கோ, ஆமாக்கோ, யாரோ ராதை வேஷம் தான் போட்டிருக்காவே. எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கக்கோ. எவடி அவ? எக்கோ, இது சின்ன பொண்ணுக்கோ, நல்லா பாருங்கக்கோ எப்படி வந்து நிக்கா பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அழகா போட்டு விடுவாவே. இவ என்ன எருமாடு மாதிரி இருக்கா? இவ ராதை வேஷம் போட்டு வந்திருக்கா.
ஏ சின்ன பொண்ணு, என்னடி பண்ணி வச்சிருக்க? சின்ன பசங்க தான் போடுவாவே, நீ இல்லாம போட்டு வந்திருக்க. எக்கோ என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? ஆசைக்கு நம்ம ஏன் போட வேண்டியதுதான். இப்போ போடாம வேற எப்போ போட சொல்றியே? கிளவியான அப்புறமா போட முடியும்? ஆமா, ஏற்கனவே நீ அரைவாசி கிளவியாச்சு, வேற என்ன இப்ப என்னடி இந்த வயசுல உனக்கு இந்த ஆசைலாம்? ஏ சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்குடி. எங்கடி எல்லாமே வாங்கினா? காஸ்டியூம்லாம் வேற லெவல்ல இருக்கே. ஏடி எல்லாமே நம்ம அண்ணாச்சி கடையில தான் வாங்கினே மத்துக்க. ட்ரெஸ் மொத்தம் இந்த பக்கத்துல ஒரு துணி கடை கிடக்கல, புதுசா திறந்திருக்கோ பத்தியா? அங்க வாங்கினே மத்துக்க. எப்படி இருக்கு? ஏ சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்குடி. எனக்கும் ஆசையா இருக்கு. ஆமா, அவதான் சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்பட்டு போட்டு வந்துட்டானா, இவ வேற ஆசையா கிடக்குன்ட்டாடக்கா. ஏ ஒத்தரசா ஆசையா இருந்தா நீயும் போட்டுடி. அப்படியே போட்டுட்டு ஊரை ஒரு 2 ரவுண்ட் அப்படியே நல்லா ஜாலியா சுத்தி வருவோம். மூஞ்ச பாரு, மூஞ்ச குரங்குக்கு வேஷம் போட்ட மாதிரி. ஏ சின்ன பொண்ணு, இந்த வரேன்டி. நானும் கிளம்பிட்டு வரேன்டி. ஏ சின்ன பொண்ணு, ராதா நீ இங்க இருக்கா? உன் கிருஷ்ணருங்க? ஏன் கிருஷ்ணர் வீட்டில் படுத்து தூங்குறாவடி. காலையில எங்க மாமாவும் கிருஷ்ணர் வேஷம் போட்டாவே. போட்டுட்டு 2 3 போட்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாவ பத்துக்க. நான் வந்து சரி உங்கள் வீட்டெல்லாம் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். என்னடி சொல்ற? உன் வீட்டுக்காரன் போட்டாவளா? ஆமாக்கோ, போட விட்டுட்டோம்ல. சரி சரி, என்ன விளையாட்டு பிள்ளைகளாவே இருக்கீ போல. ஏ உத்தரசா, அழகா தாண்டி இருக்கு. 2 பேரும் போட்டோன்னு சும்மா நச்சுன்னு இருக்கு. ஆமாடி, அழகா இருக்கு. 2 பேரும் சின்ன வயசுல போட வேண்டியதை இப்ப போட்டிருக்கியே. சரி பரவாயில்ல. அடியே, எனக்கும் ஆசையா இருக்குடி. பேசாம நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்துடட்டுமாடி? ஏ இழுவ, சீக்கிரம் போட்டு வாடி. அடியே, நானும் பேசாம கிருஷ்ணர் வேஷம் போட்டுறேன். எனக்கு நல்லா இருக்கும்ல. ஏ முனி, நல்லா இருக்கும்டி. சீக்கிரம் போட்டு வா, போ போ. ஏ எப்பா, 4 பேரும் அழகா இருக்கேடி. நல்லா அழகா வேஷம் போட்டிருக்கீங்க. என் கண்ணே பட்டுறம் போல. நல்லா சுத்தி போடுங்கடி. எக்கோ, எனக்கு கிருஷ்ணர் வேஷம் நல்லா இருக்கோ? ஆமா முனியம்மா, சூப்பரா இருக்கு. உனக்கு இழுவைக்கு கிருஷ்ணர் வேஷம் நல்லா பொருந்தது. சின்ன பொண்ணுக்கும் உத்தரவாசாக்கும் ராதை வேஷம் நல்லா இருக்குடி. தேங்க்ஸ்கோ. கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தோண்டி விட்டு காந்தம் போல இழுக்கும். மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாய கண்ணன் வழக்கம். காடு இருண்டு விட கண்கள் சிவந்து விட காதல் ராதை அலைந்தாள். அவனை தேடி அவள் தன்னை தொலைத்து விட்டு ஆசை நோயில் விழுந்தாள். உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கு மூச்சு இல்லை. வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. உன் புல்லாங்குழல் சத்தம் வந்தால் பேதை ராதை ஜீவன் கொள்வாள். கண்ணா இங்கே வா வா, கண்ணீரில் உயிர் துடிக்க. கண்ணாவா உயிர் கொடுக்க. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே மோகித் குமார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மோகித் குமார். எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிஹரன், ஹாய் ஹேமானந்த், ஹாய் ஸ்ரீதரன், ஹாய் நாகராணி, ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் மோகித், ஹாய் சித்தார்த், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பகவதி, ஹாய் சுந்தரம், ஹாய் செவ்வந்தி, ஹாய் சுதனேஷ், ஹாய் மாரி இசை, ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் இந்து, ஹாய் இசைகளா, ஹாய் மகா, ஹாய் சசி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஸ்லோமி, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் மணி மகேஷ், ஹாய் சுஷ்மிதா, ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் பார்வதி, ஹாய் கவியரசன், ஹாய் பவிமுத்து, ஹாய் ராஜேஷ்மணி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் தர்மராஜ், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் தீனேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் கனிகருஷ்டினா, ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பூர்ணி, ஹாய் வினோத், ஹாய் கண்ணன், ஹாய் மீனா, ஹாய் சுபாஷ், ஹாய் பிரியா, ஹாய் சோபனா, ஹாய் பாவனா ஸ்ரீ, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் காவேரி, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மணிகண்டன், ஹாய் சரஸ்வதி, ஹாய் தேவி ஈஸ்வர், ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் நந்தினி, ஹாய் சூசை, ஹாய் அமித், ஹாய் கரண், ஹாய் அதர்ஸ், ஹாய் பவனி, ஹாய் ஜமுனா, ஹாய் பெர்லின், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி,
ஹாய் கதிர், ஹாய் வைஷ்ணவி, ஹாய் ஆல்யா, ஹாய் மோஷின், ஹாய் லட்சுமை, ஹாய் ரேவதி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.